ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் 30th day fasting. ஹல்லேலூயா. 30வது நாள் உபவாச ஜெபத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்த தயவுகளுக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாள் மட்டும் நம்ம அவருடைய பாதத்திலே அமர்ந்து நம்ம ஜெபிக்க வைத்த தேவாதி தேவன், அவருடைய அநாதி கிருபை, அவருடைய அநாதி தீர்மானம், திட்டத்தின்படி இது ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. ஹல்லேலூயா. அவர் இல்லாம நம்மளால இந்த நாள் மட்டும் நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த 30ஆம் நாள் உபவாசத்திலும் தேவன் எதை குறித்து நம்மோடு இடைப்பட போகிறார் என்று சொன்னால், பேச போகிறார் என்று சொன்னால், ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 12 3வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் இழப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். பாவத்திற்கு விரோதமாய் போராடுவதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்றித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்க ஆவைகளில் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிற்றித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்றிக்கிறார். எந்த தற்கால சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானமான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி உடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவன் இந்த நாளிலே அவர் என்ன செய்ய போகிறாராம்? நம்மளுடைய முழங்கால்கள் ஹல்லேலூயா என்ன ஆகக்கூடாது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன ஆகக்கூடாது? நெகிழ்ந்த கைகளும் தளர்ந்த முழங்கால்களையும் நம்ம என்ன செய்யணுமா? திரும்ப நிமிர்த்தி ஹல்லேலூயா முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் எதை குறித்து நம்மோடு பேசுகிறார்னா, அவருடைய சிட்சையை குறித்து தான் நம்மோடு பேச போகிறார். ஏன் தேவன் நம்மை சிட்சிக்க வேண்டும்? தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று சொன்னால் ஏன் தேவன் நம்மை சிட்சிக்க வேண்டும் என்று பலர் உள்ளத்தில் தோன்றுகிற ஒரு கேள்விதான் இது. ஹல்லேலூயா.
அவர் தெய்வம். அவர் ஏன் நம்மளை சிட்சிக்கணும்? ஹல்லேலூயா. அதை குறித்து தான் தேவன் இன்றைக்கு பேசுகிறார். இப்போ 10ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எதற்காக தேவன் நம்மை சிட்சிக்கிறார்? பரிசுத்தத்துக்கு நம்ம என்ன ஆகணுமா? பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அதற்காக தான் சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சிட்சையை நம்ம எப்படி எண்ணிடக்கூடாது? அற்பமாய் எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேச போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த 12ஆம் அதிகாரத்துல எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அழகா நம்மளோடு பேசுகிறார். என்னத்துக்கு இந்த சிட்சை அப்படின்றதை குறித்து தான் தேவன் நம்மோடு பேசுகிறார். நம்ம பரலோகத்துக்கு போகணும். நம்ம எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும். அவரோடு நாம எதுல பங்குள்ளவர்களாக இருக்கணும்? அவருடைய பரிசுத்தத்துல நம்ம பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, for they verily for a few days chasten us after their own pleasure, but heங்கிறது தான் இயேசு கிறிஸ்து, for our profit, நம்மளுடைய பிரயோஜனத்திற்காக, that we might be partakers of his holiness. நம்ம எதுல பங்குள்ளவராக இருக்கணும்? பரிசுத்தத்துல. We should be partakers of holiness. Partakers of his holiness. இப்போ வசனம் சொல்லி இருக்கிறதே, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்போ இந்த பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் சொல்லிட்டாரு. ஆனா இந்த பரிசுத்தத்திலே நம்ம வரணும். இந்த பரிசுத்தத்திலே நம்ம பங்குள்ளவர்களாய் மாறணும். நம்ம பார்ட்டேக்கர்ஸா இருக்கணும்னு சொன்னா அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஹல்லேலூயா. அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஆமென். பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உலகம் கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னு சொன்னா, இது யாரு இந்த உலகத்துக்கு தேவனாய் இருக்கிறாங்க? யார் இந்த உலகத்துக்கு தேவன்? பிசாசு தான் இந்த உலகத்துக்கு தேவனாய் இருக்கிறது. ஆண்டவர் அடிக்கடி நிறைய வசனங்கள்ல சொல்றார், இந்த உலகமும் இந்த உலகத்துக்குரியவைகளும் யாரால் உண்டானவைகள் அல்ல, அது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அது தேவனால் உண்டானது அல்ல. அவ இந்த உலகத்துல இவ்வளோ காரியங்கள் இருக்குதுங்களே, இதெல்லாம் யாரு உண்டாக்கினது? யாருடையது? யாருடைய ராஜ்யத்தின் கீழ் கட்டுப்பட்டு இருக்கிறது? யார் இதை ஆளுகை செய்கிறார்கள் என்று கேட்டா, இந்த உலகம் முழுவதும் யாருடைய ஆளுகை கீழ் இருக்கிறது? அவனுடைய ஆளுகை கீழ் இருக்கிறது, பிசாசனுடைய ஆளுகை கீழ். அவன் இப்போ ரொம்ப பெரிய ஒரு கடினமான காரியம். அவனுடைய ஆளுகை கீழ் இருக்கிற இந்த உலகத்துல நம்ம வாழணும். இந்த உலகத்துல நம்ம வாழணும்னா நம்ம ஒரு சில முக்கியமான காரியங்கள், வாழ்வதற்கு தேவையான நம்ம அன்றாட தேவைகள் சந்திக்கப்படணும். அப்படின்னா நம்ம அதுக்கு வேலை செய்யணும், உழைக்கணும், அதற்குரிய சம்பாத்தியத்தை பெற்றுக்கொள்ளணும். எல்லாமே இந்த உலகத்துல தான் செய்யணும். ஆனா அதே சமயத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வாழ்றீங்க ரைட்டுப்பா, ஆனா நீங்க இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கைய நீங்க எப்படி வாழணும்னா, இந்த உலகம் வாழ்கிறது போல் நீங்க வாழக்கூடாது. எப்படி வாழக்கூடாது? இந்த உலகம் வாழ்கிறதை போல நீங்க வாழக்கூடாது. அதுதான் வேறு பிரித்தெடுத்த ஜீவியம். ஹல்லேலூயா. It is called as separated life.
அது பேர் தான் என்னது? செப்பரேட்டட் லைஃப். உலகம் போல நாம வாழ்ந்துட்டோம்னு சொன்னா அப்ப நம்ம யாருக்கு ஒத்து போகிறோம்னு அர்த்தம்? பிசாசுக்கு ஒத்து போகிறோம்னு அர்த்தம். உலகத்துல இருக்கிறவர்களை போல நாமும் எல்லாமே ஒண்ணா இருக்கணும். அவங்க எப்படி போறாங்களோ அப்படியே போகணும் இப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா அங்க நம்ம யோசிச்சுக்கணும். அந்த இடத்துல நம்ம சிந்தையில யார் பேசிட்டு இருக்கா? யார் பேசுறா? பிசாசு பேசுது. நீ இந்த உலகத்துல தானே வாழ்ற, இந்த உலகத்துல தானே ஜீவிக்கிற, இந்த உலகத்துல தான் உயிர் வாழ்ற, இந்த உலகத்தை விட்டு வேற ஏதாவது ஸ்பெஷல் கட்டத்துல வாழ்றியா? என அநேகர் இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆமென். அப்போ இங்கதான் வாழ்றோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டு தானே போயிருக்கிறாரு, வாழ்ந்து காட்டிட்டு தானே போயிருக்கிறாரு. அவரோ நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உள்ளவராய் இந்த உலகத்தில் அவர் பிறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டி அவர் சென்றாரே. அவர் நமக்கு முன்மாதிரியாய் இருந்து தானே போனாரு. பழைய ஏற்பாடு காலத்துல அவர் வரல. அவர் தீர்க்கதரிசிகள் மூலியமாய் தான் பேசினாரு. அதனால ஜனங்களால ரொம்ப புரிந்து கொள்ள முடியல, ஜனங்களால சரியா உணர முடியல, பாவங்களுக்குள் சிக்கி தவித்தார்கள். இந்த உலகத்தை ஆண்ட பிசாசானவன் பாவத்துக்குள் அவர்களை தள்ளினான். ஆனா இப்போ நம்ம வாழுகிற புதிய ஏற்பாட்டின் காலத்துல தேவன் அதற்காக தான் அவர் மாம்சமும் இரத்தமுமாய் இந்த உலகத்திலே பிறந்து அவர் வாழ்ந்து நமக்கு முன்மாதிரியாய் காமிச்சிட்டு போனாரே. அப்ப அதை பார்த்து நாம என்ன செய்யணும்? கத்துக்கணும். அவரை போல நாம் வாழ பழகி கொள்ளணும். அவரை தான் நம்ம முன்மாதிரியா வைக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய கோல், எய்ம், ஆம்பிஷன், இந்த 3 காரியங்கள், லக்கு, குறிக்கோள், ஆம்பிஷன்னா எனக்கு தமிழ்ல தெரியல. ஹல்லேலூயா. இந்த 3 விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் மனசுல செட் பண்ணிக்கணும், பதிச்சுக்கணும். என்னன்னு பதிச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல தான் வாழ்றோம். ஆனா நம்ம யாரை போல வாழணும்? கிறிஸ்துவை போல வாழணும், கிறிஸ்துவை போல நடக்கணும், கிறிஸ்துவை பின்பற்றணும். அப்படி இருந்தாதான் நம்ம யாருன்னு சொல்லிக்கணும்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை போல் இந்த உலகத்தோடு ஒத்து வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அது கிறிஸ்தவனுடைய ஜீவியம் அப்படி இருக்கக்கூடாது. அதைதான் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் வேதாகமத்தில் தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையில் நம்முடைய பரிசுத்தவான்களா மூலமாய் அவர் என்ன பண்ணிட்டு போயிருக்கிறாரு? எழுதி வைத்துட்டு போயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படிதான் நம்ம வாழ கத்துக்கணுமே தவிர, இந்த உலகத்தை பார்த்து உலகம் இப்படி இருக்கே, உலகம் இப்படி சொல்லுதே, மனிதர்களெல்லாம் இப்படி இருக்கிறாங்களேன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம யாருன்னு நம்ம சொல்லிக்கிறோம், நம்ம யாரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கிறோம். நம்ம யாரை பின்பற்றுகிறோம்? நமக்கு யாரு தெய்வம்? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தெய்வம். நம்ம அவரை தான் பின்பற்றுகிறோம். அவர்தான் நம்மை ரட்சித்தார், அவர்தான் நம்மை மீட்டெடுத்தார். நாமும் ஒரு காலத்திலே நம்மளுடைய முதியோர்களைப் போல பாவத்துக்குள் வாழ்ந்திருந்த நம்மை தேவன் இப்ப என்ன பண்ணாரு? நம்மள மீட்டெடுக்கிறார்.
நம்மளை ரட்சிக்கிறார். அவருடைய அனாதி கிருபையினாலே, அனாதி தீர்மானத்தின்படி, அனாதி திட்டத்தின்படி நம்மளை என்ன பண்றாரு? வேறு பிரித்தெடுக்கிறார். ஆமென். அவர் வேறு பிரித்தெடுத்து அவர் சொல்றாரு, எப்பா என் மகனே, என் மகளே, நீங்க யாரு? புதிய சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள் நீங்க யாருங்க? புதிய சிருஷ்டி. புதிய சிருஷ்டியாய் மாறி நீங்க ஞானஸ்தானம் பெற்றவுடனே பாவத்துக்கு செத்து நீங்க நீதிக்கு பிழைத்து புதிய சிருஷ்டியாய் மாறி என்னை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட்டு உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய சிந்தைகள், உங்களுடைய யோசனைகள் எல்லாம் பழைய சிருஷ்டி எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குதே. ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டின்னு சொல்றீங்க, ஆனா புதிய சிருஷ்டி போல என்ன செய்ய மாட்டீங்க? நடக்க மாட்டீங்களே. உங்க செயல் அதை காண்பிக்க மாட்டீங்களே. உங்க யோசனையில அப்படி சிந்திக்க மாட்டீங்களே. உங்களுடைய சிந்தையில, உங்க எண்ணத்துல எல்லாம் பழைய மனுஷனாய் நீங்க இருந்தபோது என்னெல்லாம் செய்தீங்களோ அதே செய்றீங்களேப்பா. ஆனா நீங்க வாயில மட்டும் என்ன சொல்றீங்க? நாங்கள் புதிய சிருஷ்டி, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம் சொல்றீங்களே. அப்ப நீங்க புதிய சிருஷ்டியாய் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு செயல்ல காண்பிக்கலனா எப்படி அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. பார்த்து பார்த்து சொல்லி சொல்லி பார்க்கிறாரு. அப்படி சொல்லி 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 கீழ்ப்படியலனா அங்கதான் அவர் பண்றாரு, ஒரு அடி கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன பண்றாரு? ஒரு அடி கொடுக்கிறாரு. அங்குதான் தேவன் நம்மை சிட்சிக்கிறார். தேவன் நம்மை என்ன பண்றாரு? சிட்சிக்கிறார். He chastises us. Why he chastises? To be the partakers of his holiness. நம்ம அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாகும்படியாக தான் அவர் என்ன பண்றாரு? நம்மள அவர் சிட்சிக்கிறார். ஆமென். அப்போ தேவன் சிட்சிக்கிறதுக்கு காரணம், மிகப்பெரிய காரணம்ங்க. சொல்றாரு, கிருபையால அன்பால சொல்றாரு. நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு அன்பால சொல்லி 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 ஒரு கட்டத்துல அதுங்க அன்பால சொல்லி கேட்கலன்னா அடுத்து என்ன பண்றோம்? பெரம்பு எடுக்கிறோமா? வசனமே சொல்லுகிறது, பெரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். அல்லேலூயா. அப்போ ஒரு கட்டத்துல அந்த பிள்ளை நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகிறபடினாலே, அந்த பிள்ளை நம்மளுடைய வார்த்தைக்கு அது இடம் கொடுக்காமல் தன் இஷ்டத்தின்படியே அது செய்து கொண்டு போகும் பொழுது நம்மால பார்க்க முடியுதா? பார்க்க முடியலையே. அங்க வருதுல நமக்கு கோபம். உடனே பெரம்பு எடுத்து 2 அடி அடிச்சு சொல்றத கேப்பியா? உன் நல்லதுக்காக தானே நாங்க சொல்றோம், உனக்கு அது புரியாது, கீழ்ப்படி, அவ்வளவுதான். இப்போ உன்னுடைய வேலை கீழ்ப்படிதல். இப்ப நீ தேவையில்லாம எதையும் பேசாத அப்படின்னு 2 அடி கொடுத்து நம்ம சொல்றத கீழ்ப்படியும்படியாக செய்கிறோமே அல்லவா? அப்படிதான் தேவனும் ஹல்லேலூயா செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பார்க்கிறாரு, எவ்வளோ அன்பா நான் சொல்லி சொல்லி பார்க்கிறேன். அன்பா சொல்லியும் என் பிள்ளை உணர மாட்டாங்களே, என் பிள்ளைக்கு புரியலையே, என் பிள்ளைக்கு உணர்வே இல்லையே. எத்தனை நாள் நான் பொறுமையாய் இருக்க வேண்டும்? எடுக்கிறாரு ஒரு கம்பு, அங்கதான் நம்மளை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைய தினம் தேவன் எது நிமித்தம் நம்மளை சிட்சிக்கிறார்? அவர் அன்பின் நிமித்தம் நம்மளை சிட்சிக்கிறார். அவருடைய அன்பின் நிமித்தம் தான் நம்மளை சிட்சிக்கிறார். கோபத்துல கொடுக்கிற சிட்சை வேற,
ஹalleluya. அது பேர் சிட்சைன்னு சொல்லக்கூடாது. அவர் கோபம் அடைந்துட்டாருன்னா அது பனிஷ்மெண்ட், அது தண்டிச்சிடுறார். இது அன்பினாலே சிட்சிக்கிறார். ஹalleluya. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்திலே நடந்து வரும் பொழுது அவர் கோபப்பட்டு தண்டித்த போது எல்லா வழியிலே என்ன பண்றாங்க, நிறைய பேர் மடிந்து போகிறார்கள். ஹalleluya. இறந்து போயிடுறாங்க, வழியிலேயே மடிஞ்சிடுறாங்க. கோராகு புத்திரர் மோசேக்கு எதிராக எழும்பி யாரன் பக்கம் அப்படின்னு கேட்ட பொழுது கோராகு பக்கம் பாதி பேர் போனாங்க, மோசே பக்கம் பாதி பேர் போன போது தேவனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. என்னுடைய தாசனுக்கு எதிராக எழும்பி கிரியை செய்றியா நீ, பாருன்னு என்ன செய்யறன்னு தண்டிக்கிறாரு. பூமி ரெண்டாய் பிளக்குகிறது. கோராகும் அவர் கூட இருந்த அத்தனை பேரும் எல்லாம் அப்படியே பூமியிலே உள்ளே அமிழ்ந்து மடிந்து விடுகிறார்கள். இது என்னது, கோபம். இதுதான் தண்டிப்பு, தண்டனை. ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், பழைய ஏற்பாட்டில் அவர் பயங்கரமா தண்டிக்கிறார் ஜனங்களை. ஆனா புதிய ஏற்பாட்டிலோ அவர் சொல்லி 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 அவர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்றாரு. கடைசியில அவர் சிட்சிக்கிறார். தண்டனை எப்போ ஒரு மனுஷனுக்கு அவர் தருவார்னா, எவ்வளவு தடவை சிட்சித்தும் எவ்வளவு சொல்லியும் கீழ்ப்படியாமல் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டால் அங்குதான் அவர் தண்டனையை தருகிறார். ஹalleluya. அதுதான் என்ன நடக்குதுன்னா, புதிய ஏற்பாடுல அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்தி கொள்ளுகிறவன் அவன் எப்படி என்ன ஆகுமா, அவனுக்கு அவன் சடுதியிலே சகாயமின்றி நாசமடைவான். வசனம் அவருக்கு சொல்லி 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 பார்க்கறாரு. கடின இருதயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் சொல்றது எதுவுமே உள்ளுக்கு ஏறாது. இருதயம் கடினப்பட்டு போச்சுன்னா அவர் பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பாரு, நம்ம காதுல ஒண்ணுமே கேட்காது, நம்ம கேட்கிற ஒரு மனப்பக்குவத்திலும் இருக்க மாட்டோம். அப்பந்தான் என்ன பண்றாரு, பார்க்கறாரு, தண்டிக்கிறாரு. ஹalleluya. தண்டனை வேறே, சிட்சை வேறே. ஆனா இப்போ நமக்கு நம்ம நம்ம ஜெபிக்கிறதுனால, இந்த நாட்களிலே நம்ம உபவாசிப்பதுனால ஆண்டவர் சொல்றாரு, பாருப்பா நான் உங்களை சிட்சிக்கிறேன், வருத்தப்படாதீங்க. நான் உங்களை கண்டிக்கிறேன், வருத்தப்படாதீங்க. நான் என்னுடைய அன்பின் நிமித்தம், எனக்கு உங்க மேல அனாதி அன்பு, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னு சொன்னா, நான் உங்களை என்னுடைய ரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறேன். என்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நான் விலை கிரயமாய் வாங்கி இருக்கிறேன். உங்களெல்லாம் சும்மா வாங்கல, என் ஜீவனையே தியாகம் செய்து உங்களுக்காய் நான் மரித்து நான் உங்களை வாங்கி இருக்கிறேனே. ஐ ஹவ் பாட் யூ பை மை பிளட். என் ரத்தத்தை கொடுத்து நான் சம்பாதிச்சிருக்கிறேனேப்பா. அப்போ எப்படி உங்களை நான் விட்டு கொடுக்கறது, எப்படி உங்களை நான் விட்டுடுறது? அதனாலதான் ஆண்டவர் திரும்பவும் திரும்பவும் அன்பா சொல்லி பார்க்கறாரு, திரும்பவும் திரும்பவும் மிரட்டுறாரு, உருட்டுறாரு, கண்டிக்கிறாரு, எச்சரிக்கிறாரு. இந்த எச்சரிப்பின் சத்தம் கேட்டு, இந்த கண்டிப்பை கேட்டோ மாறாமல் இருதய கடினப்பட்டு போகுமானால், அப்பம் பார்க்கறாரு, பெரம்ப எடுக்கிறாரு, அடி கொடுக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஏன் நீங்க யாரு? புதிய சிருஷ்டி. புதிய சிருஷ்டியா இருக்கிறீங்களே, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? நீங்க புதிய சிருஷ்டினா உங்க நடக்கையிலயோ, உங்க யோசனையிலயோ, உங்க சிந்தையிலயோ, உங்க எண்ணத்திலயோ நீங்க புதிய சிருஷ்டியா மாறணுமே. புதிய சிருஷ்டின்னு சொல்லிட்டு இன்னும் பழைய மனுஷன் செய்கிற காரியங்களே செய்துட்டு இருக்கிறீங்களே. பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் உங்களுக்குள் காணப்படுகிறதே.
பழைய பழைய மனுஷனுடைய கிரியைகள் தான் நீங்க செய்றீங்களே. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஓ, நாங்கள் புதிய சிருஷ்டி, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் மனம் திரும்பினோம், நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோம், நாங்கள் அபிஷேகம் பெற்றோம், நாங்கள் புதிய சிருஷ்டி. we are born again, we are born again. நாங்க திரும்பவும் மறுபடியும் பிறந்திருக்கிற அனுபவம் எங்களுக்குள் காணப்படுகிறதே. அப்படி நம்ம சொல்லிக்கிறீங்களே. ஆனா அது எங்க கிரியையில காமிச்சிட்டீங்க? கிரியையில காண்பிக்கலையே. இன்னும் உங்க செயல் அது வரவே இல்லையே. இன்னும் உங்க சிந்தைக்குள்ளேயே அது எட்டல. ஏன்னு சொன்னா இந்த உலகம் உங்க கண்ணை என்ன பண்ணிருக்கு? மறைச்சு வச்சிருக்கு. அல்லேலூயா. அது இன்னும் தெளிவாய் சொல்ல போனா, உலகம் கண்ணை மறைச்சிருக்குன்னு சொல்றதை விட, உலகத்தை ஆளுகிற சாத்தானானவன் நம்ம கண்களை மறைத்து வைத்திருக்கிறானே. அல்லேலூயா. மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறானே, இருதய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறானே. நான் எவ்வளவு சொல்லியும் நீங்கள் கேட்காமல் இருப்பதென்ன? அப்போ எனக்கு வேற வழி தெரியலையப்பா. நீ நல்லா ஆகணும்னு நான் நினைக்கிறேன், நீங்களாம் பரலோகத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன், நீங்களாம் எதற்கு பங்குள்ளவர்களாய் மாறணும்னு நினைக்கிறேன்? பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறணும்னு நினைக்கிறனே. அந்த பரிசுத்தத்தை நீங்கள் அடைய வேண்டுமானால் நான் சிட்சித்தால் தான் நீங்கள் அந்த பரிசுத்தத்துக்கு வருவீங்கன்னு சொல்லி தேவன் நம்மை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாத்தீங்களா? அவர் சிட்சிக்கிறாருன்னு சொல்லி நம்ம அதை அசட்டை பண்ணக்கூடாது. தேவன் சிட்சிக்கிறார் என்பதற்காய் நாம ஒருபோதும் அசட்டை பண்ணக்கூடாது. அவர் சிட்சையை நம்ம எப்படி எண்ணக்கூடாது? அற்பமா எண்ணக்கூடாது. அற்பமா எண்ணக்கூடாதே. ஹல்லேலூயா. நீங்க அற்பமா எண்ணீங்கன்னு சொன்னா, அதை அப்படி யோசிச்சிட்டீங்கன்னு சொன்னா, நம்ம தேவன் இப்படிதான் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கடைசியில என்ன பண்ணிடுவார்? அவரு தண்டிச்சிருவார். ஹல்லேலூயா. கடைசியில என்ன பண்ணுவார் தெரியுமா? எப்படி தண்டிப்பாரு தெரியுமா? அங்கதான் பிரச்சனை. கடின இருதயப்பட்டு கடைசியில அந்த கடின இருதயம் என்ன வந்துரும்? கனநித்திரையின் ஆவியை கொண்டு வந்துரும். அந்த கனநித்திரையின் ஆவி வந்துடுச்சுன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை உள்ளவே போகாது. யார் எவ்வளவு பேசினாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த கனநித்திரையின் ஆவி நம்மளை தாக்கி தேவனுடைய வார்த்தை உள்ளே செல்ல முடியாதபடிக்கு அதை அடைத்து கடைசியில அது நீங்க அந்த வசனத்தெல்லாம் வாசிச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகா ஆண்டவர் அதில் எக்ஸ்பிளைன் பண்றாரு. கடைசியா அது என்ன பண்ணிடுமா? அதோட வலையிலே சிக்கி நம்மளை மாட்ட வச்சு, ஹல்லேலூயா, நம்மளை பாதாளத்துக்கு நேராய் நடத்திடுமா. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சிட்சையை அற்பமாய் எண்ணாதிருங்கள், சிட்சையை அற்பமாய் எண்ணாதிருங்கள். அப்ப பாருங்க, இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. யாரை நினைச்சுக்கணும்? இயேசு கிறிஸ்துவை நினைச்சுக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நினைச்சுக்கணும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கே, எவ்வளோ உண்மையாய் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவுக்கே துரோகம் செஞ்சுச்சே இந்த உலகம். ஏமேன். நல்லது செஞ்சுச்சா? அவர் எவ்வளோ அற்புதங்களை அடையாளங்களை செய்தார், எவ்வளோ வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், பிசாசு பிடித்தவர்களை தேவன் விடுதலை ஆக்கினார், எவ்வளோ மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இது நமக்கு பைபிள்ல எழுதியிருக்கிறது கொஞ்சம். இன்னும் அவர் எவ்வளோ செஞ்சாரோ தெரியாதே.
அவ்வளோ நன்மை தானே செய்தாரு, பரலோகத்திற்குரிய வழியை தானே காண்பித்தாரு, பரலோகத்தின் ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புகள் சொல்லி பிரசங்கம் தானே செஞ்சாரு. அவர் ஏதாவது ஒரு கெடுதி செஞ்சாரா? அந்த தேவாதி தேவனுக்கே அந்த பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அவரே சகித்து என்ன பண்ணாரு? வாழ்ந்தாரு. அவருக்கே உலகம் துரோகம் செஞ்சதுன்னா நமக்கு செய்யாமல் இருக்குமோ? நமக்கு செய்யுமே. ஹல்லேலூயா. நம்ம சில டைம்ல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நம்ம பரிசுத்தமாய் ஜீவிக்கணும்னு நினைச்சாலே அங்க வரும் பிரச்சனை, அங்க வரும் போராட்டம். ஆனா அதை நாம சகிக்கணும். அப்படி நம்ம சகிக்காம பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னும் நீங்க போராடலையே, இன்னும் பாவத்துக்கு எதிர்த்து தைரியமா ரத்தம் சிந்துற அளவுக்கு ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல, என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த பாவத்துக்கு எதிர்த்து நின்னீங்களா? நீங்க நிக்கலையே, நீங்க நிக்கலையே. இன்னும் ஆண்டவர் போல நான் வாழ்வேன், பரிசுத்தமாய் வாழ்வேன், பாவத்துக்கு எதிர்த்து நிற்பேன்னு சொல்லி நீங்க போராடினீங்களா? இன்னும் போராடலையே. அதனாலதான் நான் என்ன பண்றேன், உங்களை சிட்சிக்கிறேன்றார் ஆண்டவர். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. ஏன் ஆண்டவர் நமக்கு சிற்சையை கொடுக்கிறாருன்னு சொல்லி சோர்ந்து போயிடாத. அவர் கடிந்து கொள்றாருன்னு சொன்னா அவர் உன்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் தான் அவர் கடிந்து கொள்ளுகிறார், சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிற்சையை நம்ம அற்பமா எண்ணிடக்கூடாது. அப்போ அற்பமா எண்ணுறதுன்னா என்ன தெரியுங்களா? ஒரு சின்ன சிற்சையை முதல்ல கொடுப்பார். எப்படி நம்ம குழந்தைய ஃபர்ஸ்ட் கம்மியாக தான் ஒரு அடி அடிப்போம், அதில் அந்த குழந்தை கீழ்ப்படிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம விட்டுடுவோம். ஒருவேளை அந்த குழந்தை அதுலேயும் கீழ்ப்படினா 2 அடி அடிப்போம், அதில் கீழ்ப்படிஞ்சிச்சுன்னா அதோட விட்டுருவோம். அப்புறம் அதில் ஒருவேளை 2 அடியில் கீழ்ப்படியலைன்னா 3 அடி அடிப்போம். ஒரு கட்டத்தில் எவ்வளோ அடித்தாலும் அந்த குழந்தை கீழ்ப்படியவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய சிற்சையை எப்படி மாற்றுவோம்? கடினமாக மாற்றுவோம். அப்படிதானே? ஹல்லேலூயா. வா, நீ இப்போ கீழ்ப்படிய மாட்டியா? வா, உனக்கு சோறு போட மாட்டேன், வா, உனக்கு நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? கடிந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஏன் நம்ம கடிந்து கொள்ளுகிறோம்? ஏன் கடிந்து கொள்ளுகிறோம்? அந்த பிள்ளை கெட்டு போகணும்னா கடிந்து கொள்றோம்? இல்லை, அந்த பிள்ளை நல்லா வரணும், கிறிஸ்துவுக்குள் நல்லா வளரணும், நல்ல பிள்ளையா வளரணும் தானே கடிந்து கொள்றோம். ஆமென். அப்படிதாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்றாரு? கடிந்து கொள்ளுகிறார். அவர் பார்க்கிறார், கடிந்து கொண்டு அந்த ஒரு வாட்டி சொல்லி கடிந்து எச்சரிக்கும் போதே கீழ்ப்படிஞ்சிட்டா பரவாயில்ல, இல்லைன்னு சொன்னா அடுத்து சிட்சையை கொடுப்பார். சிட்சைனா கொஞ்சம் கம்மியா கொடுப்பார். சரி, ஐயோ, ஒரு வாட்டி சிட்சையை நம்ம அனுபவிச்சிட்டோமே, இனி நம்ம திரும்பியும் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, நம்மளே என்ன பண்ணிடணும், அதை நம்ம யோசித்து நிதானித்து அறிந்து, ஐயோ ஆண்டவர் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாருன்னு நம்ம விலகிடணும். அந்த காரியத்தை விட்டு அந்த சிட்சையை நாம அற்பமா எண்ணக்கூடாது. சரி பரவாயில்ல, இவ்வளவுதானே, நம்ம ஜெபிச்சுக்கலாம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு திரும்பியும் அதே காரியத்தை நாம் செய்வோமானால் அப்போ ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அப்பதான் அவர் என்ன பண்றாரு?
அதிக சிக்ஷையை உண்டாக்குறார். ஃபைனலா சொல்லி சொல்லி சிச்சித்தோம், நம்ம எதுக்கும் கேட்கல, எதுக்கும் நம்ம கீழ்ப்படுகிற மாதிரி தெரியல அப்படின்னா உடனே ஃபைனலா தான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்ணிடுவார் ஆண்டவர்? பொல்லாத ஆவியை ஏவி விட்டுருவார். பொல்லாத ஆவியை ஏவி விட்டுருவார். ஏவி விட்டு இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மாந்திரீக தந்திரங்கள், செய்வினை கட்டுகள், பில்லி சூன்ய கிரியைகள் இதெல்லாம் நம்மளை ஈஸியா அட்டாக் பண்ணிடும். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. பிசாசு நமக்குள்ள வந்து ஆட்கொண்டுடும். நம்ம கடைசியா எப்படி வாழ்வோம் அப்படின்னு கேட்டா, இருட்டுல வாழ்கிற ஒரு அனுபவம். அந்த அனுபவம் தான் அடிமைத்தனத்தின் அனுபவம், சிறையிருப்பின் அனுபவம், இருப்பு காலவாயின் அனுபவம். இந்த அனுபவம்லாம் ஏன் வருதுங்க? தேவன் சிட்சித்து 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 அவர் சொல்லியும் கேட்காதவர்களுக்கு தேவனே இந்த அனுபவத்துக்குள்ள தள்ளிடுறாங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை இந்த சிறையிருப்பின் அனுபவத்தில் அடிக்கடி நீங்க பார்க்கும்போது சிறைப்பட்டு பிடிக்கப்பட்டு போயிடுவார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்க அடிக்கடி they will be led into captivity. வேற ராஜா வந்து அந்த நாட்டை ஜெயிச்சு அந்த ஜனங்களெல்லாம் கூட்டின்னு போயிடுவார். சிறைப்பிடிக்கப்பட்ட ஜனங்களா போயிடுவாங்க. அந்த காலத்துல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை லிட்ரலா சிறைப்பிடிக்கப்படும்படியாக அவர் அனுமதித்தார். ஆனா இந்த காலத்திலோ தேவன் என்ன செய்யறாரு? நம்மளை யாரும் சிறைப்பிடிக்கலாம் வேண்டாம், சொல்லி சொல்லி கேட்கலனா பிசாசு கிட்ட ஒப்பு கொடுத்துருவார். யார்கிட்ட ஒப்பு கொடுத்துருவாரு? பிசாசினிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுவார். அந்த பிசாசு என்ன பண்ணுவானா, நம்மளை முற்றிலும் ஆளுகை செய்து நம்மளை சிறைப்பிடிக்க நம்மளை சிறைப்பிடித்து அவன் என்ன பண்ணுவான், நம்மளை அவ்வளோதான் இருட்டுல உட்கார வச்சு ஒவ்வொரு அனுபவத்துக்குள்ளேயா கொண்டு போய் அங்கதான் வருது இருப்பு காலவாயின் அனுபவம், சூறை செடியின் கீழ் அனுபவம், அங்கதான் மீன் வயிற்றின் அனுபவம், திருப்பி போடாத அப்பத்தின் அனுபவம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்காதபடினாலே தேவனே என்ன பண்ணிடுறாரா, பிசாசு கையில ஒப்பு கொடுத்துடுறாரு. இந்த அனுபவங்களெல்லாம் நமக்கு நடக்குது. அப்பவாச்சும் நம்ம வாழ்ந்துக்கணும். அல்லேலூயா. ஐயோ, இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து செல்றோமே, இப்போ இது தேவன் செய்த வேலைதான், இனி நம்ம ஜாக்கிரதை ஆயிட்டோம், உஷாராயிடணும்னு சொல்லி இப்பவாச்சும் உணர்ந்து நம்ம தேவனிடத்துல நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்ம அந்த சிட்சையை அற்பமாய் எண்ணாதபடிக்கு சிட்சையை நாம ஐயோ ஆண்டவரே என்னை சிட்சித்துட்டீங்களே, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒப்புரவாயிட்டோம்னா தேவன் இந்த அனுபவங்களிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா இதே அனுபவத்துக்குள்ளே பரவாயில்ல, தேவன் எவ்வளவு சிட்சித்தாலும் எவ்வளவு கண்டித்தாலும் தேவன் எவ்வளவு தடவை எச்சரித்தாலும் நான் இந்த அனுபவத்தை விட்டு வெளியே வரமாட்டேன் என்று சொன்னால் நம்மளுடைய முடிவு பரிதாபமுங்க. ஹல்லேலூயா. நம்மளுடைய முடிவு பரிதாபமாயிருக்கும். பிசாசினிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து விட்டால் நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்துல படுற கஷ்டத்தோடு நம்ம கஷ்டம் முடிஞ்சிரோன்னு. இல்லை, இந்த பிசாசு இங்கே அடிமைத்தனம் படுத்தி அவன் பக்கமா இழுத்து 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 கடைசியில எங்க கொண்டு தள்ளுவாங்க? நரகாக்கினைக்கு கொண்டு தள்ளி விடுவான். நம்மள பாதாளத்துல நேராய் தள்ளிடுவான். அப்புறம் அந்த இடத்துல நித்தியமாய் நமக்கு மரணமே கிடையாதுங்க. அந்த எரிகிற அக்கினியில நம்ம மாட்டிக்கணும்னா அதை விட விடுதலை என்று நாம் நினைச்சு யோசித்து பார்க்கறதுக்கு அந்த இடத்துல வாய்ப்பே கிடையாது. நோ சான்ஸ், நோ சான்ஸ். எவ்வளவு கதறினாலும் சரி, எவ்வளவு அழுதாலும் சரி, பிசாசு சொல்லும், என் பேச்ச கேட்ட இல்ல, நீ இந்த இடத்துக்கு தான் வரணும்,
நீ என் பேச்சு தானே கேட்ட. அப்ப ஆண்டவரே, உங்க சிக்ஷையை நான் அற்பமா எண்ணி விட்டேனே, என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க. அந்த கதறல் ஒருபோதும் தேவனுடைய காதுகளில் எட்டாது. அது தேவன் கேட்க மாட்டார். என கருமையான தேவ ஜனமே, நம் ஜீவன் இருக்கும் பொழுது, இந்த ஜீவன் இருக்கும் வரைதான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு உணர்கிறவர்களாய் மாறும்படியாக தான் தேவன் சிட்சிக்கிறார். அதற்காக தான் தேவன் சிட்சிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சிட்சையை ஒருபோதும் அற்பமாய் எண்ணவே கூடாது. அவர் ஒரு வாட்டி சிட்சிக்கிறார்னா புரிஞ்சிக்கணும், அறிஞ்சிக்கணும், உணரணும். எதற்காய் நம்மளை சிட்சிக்கிறார் என்று ஆராய்ந்து அறிய வேண்டும், கேட்க வேண்டும் தேவனிடத்தில். ஏன் ஆண்டவரே இந்த சிட்சை? ஏன் எனக்கு இந்த போராட்டம்? ஏன் எனக்கு இந்த பாடு? ஏன் எனக்கு இந்த உபத்திரவம்? நான் ஏன் அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன்? ஏன் நான் சிறையிருப்பின் அனுபவத்தில் காணப்படுகிறேன்? ஏன் நான் இருப்பு காலவாயின் அனுபவத்திலே இன்னும் காணப்படுகிறேன்? ஏன் எனக்கு மீன் வயிற்றின் அனுபவம்? ஏன் எனக்கு சூறை செடியின் கீழ் இருக்கிற அனுபவம்? ஏன் நான் திருப்பி போடாத அப்பத்தை போல காணப்படுகிறேனே? ஐயோ தேவனே, என்னை விடுவீங்கன்னு சொல்லி இப்பொழுதாவது நாம் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் மிக சமீபமாயிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. அநேக காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம், அநேக காரியங்களை கண்ணார பார்க்கிறோம். நம்ம எந்த இடத்துல வந்து நிற்கிறோம் என்று சொன்னால், கடைசி நேரங்களில் நாம் வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வருகை மிக மிக சமீபமாய் காணப்பட போகிறது. அவருடைய வருகை வந்துச்சுன்னா அதோட அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி தான். ஹல்லேலூயா. அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே நாம ஒருபோதும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பாக தேவனுடைய வருகை, அந்த வருகையில நாம எடுத்துக்கொள்ளப்படணும். சபை எடுத்துக்கொள்ளப்படணும். நம்ம ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளப்படணும். அதற்காக தான் தேவன் சிட்சிக்கிறார். அதற்காகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். அவர் நேசிக்கிறபடினால் தான் தம்முடைய பிள்ளைகளை அவர் சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் ஆண்டவர் சொல்றார், என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை என்ன பண்ணக்கூடாது? அற்பமாக எண்ணாதே. ஹல்லேலூயா. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ ஏசப்பா, உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சிட்சை இல்லையே, எனக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா தேவன் நம்மை மிகவும் நேசிக்கிறார். அவர் நம்மை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை தான் அழைத்திருக்கிறார், நம்மை தான் அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படி நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அதை இன்னும் நாம் உணரவில்லையா? ஆகையால் தான் அந்த சிட்சை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அவர் சிட்சிப்பதில்லை. பிசாசனுடைய கரத்தில் அவர் ஒப்பு கொடுத்துட்டாருன்னா அவர் தூர விலகிடுவாரு. பிசாசு தான் அதுக்கப்புறம் ஆளுகை செய்வான். அவன் டோட்டலா மனக்கண்களை குருடாக்கி விடுவான். 6ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து, பாத்தீங்களா, யாரை அவர் அன்பு கூறுகிறாரோ அவர்களை மட்டுமே தான் தேவன் சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பேசுகிற நானும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. என்னையும் தேவன் ஒரு கட்டத்தில் சிட்சித்துதான் இந்த ஊழியத்திற்கு நேராக என்னை அழைத்து வந்தார். ஆனால் அந்த சிட்சையை நான் அற்பமாய் எண்ணவில்லை.
ஹல்லேலூயா. அவர் என்னை சிட்சித்த போது நான் அதை அறிந்து புரிந்து உணர்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தபடியினால் தேவன் என்னை இந்த ஊழியத்தில் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் ஒவ்வொருவரையும் தேவன் சிட்சிக்கும் போது நாம ஒருபோதும் அற்பமாய் எண்ணக்கூடாது. அது எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம அற்பமாய் எண்ணிட்டு அதை அசட்டை பண்ணுவோமானால் ஹல்லேலூயா, அவருடைய அன்பை இழந்துருவோம். எதை இழந்துருவோம்? அவருடைய அன்பை இழந்துருவோம். ஏன்னு சொன்னா அவர் அழகா பேசுறாரு. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனையே அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்தியை மறந்தீர்கள். ஏன் இந்த புத்தியை மறந்துட்டீங்க? பிள்ளைய கண்டிக்கிறீங்களே, எதனால? உங்களிடத்துல உங்களுடைய வழியில அந்த பிள்ளை நடக்கணும், அப்படியாய்தான் வளரணும்னு சொல்லி அந்த பிள்ளைய கண்டித்து சிட்சித்து வளர்க்குறீங்களே, அப்போ அது போல தானே நம்ம பரமபிதா. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சிட்சையை அற்பமா எண்ணுகிறவர்களுக்கு என்ன நடக்குதுன்னா அவருடைய அன்பை இழக்க நேரிடுகிறது. ஆமென். என்ன பண்றாங்க? அவருடைய அன்பை உதாசீனப்படுத்துகிற மாதிரி. தேவனுடைய சிட்சையை யாரெல்லாம் அற்பமா எண்ணுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய அன்பை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தமாம். உலகமாவே அதானுங்க. பிள்ளை நம்மளுடைய சிட்சையை அற்பமா என்ன, அந்த பிள்ளைக்கு நம்மிடத்தில் அன்பு இல்லை என்று தானே நம்ம சொல்றோம். உனக்கு அன்பு இருந்தா நான் சொல்றத கேளுன்னு சொல்றோமே, அதே தானங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த நாளிலே ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து என்னுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொண்டு உண்மையாய் நீங்கள் என்னை நேசிப்பீர்கள் என்று சொன்னால் என் சிட்சையை நீங்கள் அற்பமாய் எண்ணவே கூடாது என்று கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய சிட்சையை நீங்கள் அற்பமாய் எண்ணினால் என்னுடைய அன்பை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள், என்னுடைய அன்பை நீங்கள் இழக்கிறீங்க என்று அர்த்தம் என்று சொல்லுகிறார். ஒரு கட்டத்துல தேவன் என்ன பண்றாரு? தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிற அந்த வசனம் கோபம் அடைந்து அவர் தண்டித்து விடுவார், பிசாசனுடைய கையில் ஒப்பு கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறமும் திரும்பியும் சொல்றாரு, எப்பா இப்பவாச்சும் மனம் திரும்புறியா? உனக்கு புரியுதா நீ யார் கையில இருக்கிறன்னு? நீ என் கையில இல்லையே, பிசாசனுடைய கையில இருக்கிறியே. அவ்வளவு சொல்லியும் கடின இருதயம். ஏன் ஏன் கடின இருதயம்? ஹல்லேலூயா. இந்த கடின இருதயம் இருந்தா எப்படிங்க தேவன் நம்மை நேசிப்பார்? எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார்னா ஓகே, குட். அவர் எப்போ அன்பா இருப்பார்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் மட்டும்தான். அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி கீழ்ப்படியாமல் போகிற கடின இருதயங்களுக்கு எப்படி அன்பா இருப்பார்? எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி நாம எல்லாவற்றையும் சாதாரணமாய் எடுத்துக்கொள்வதற்காக தேவன் இன்றைக்கு பேசவில்லை. அவர் அன்பானவர் தான், மிகவும் அன்பானவர், நம்மை நேசிக்கிறார். ஆனால் கடின இருதயம் நமக்குள் காணப்படுமானால் அவருடைய அன்பை இழக்க நேரிடும். அவர் நம்மை விட்டு தூரம் விலகிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இந்த புத்தியை மறந்தீர்கள் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நீங்க எதுக்காக சிட்சிக்கப்படுறீங்கன்னு? அவர் அன்பு கூறுகிறதுனால தானே சிட்சிக்கிறாரு. ஏன் இதை மறந்துட்டீங்க?
இன்னும் அவர் அன்பு கூறுறாருன்றத மறந்து நீங்க அதை வந்து உங்க இஷ்டப்படி நீங்க அவருடைய அன்பை எடுத்துக்கலாமா? நோ 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 நோ. அவர் கோபப்பட்டார்னா அவர் விலகி போயிடுவார். அப்ப அடுத்த வசனம் பார்க்கும் பொழுது, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகிக்கிறவர்களாய் இருந்தால், அங்க பாருங்க வசனம் அழகா இருக்கு. சகிக்கிறவர்களாய் இருந்தால், ஹல்லேலூயா, அற்பமாய் எண்ணாதபடிக்கு சகிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சிட்சையை என்ன பண்ணக்கூடாது? அற்பமா எண்ணக்கூடாது. ஆனா எப்படி இருக்கணும்? சகிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். For whom the Lord loveth, he chasteneth and scourgeth every son whom he receiveth. If ye endure chastening, சகிக்கிறவர்களாய் காணப்பட்டால், God dealeth with you as with sons. For what son is this? Is he whom the Father chasteneth not? Hallelujah, hallelujah. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அப்போ அவர் நம்மளை அவருடைய பிள்ளைகளாய் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்னா, நாமெல்லாம் அவருக்கு டாட்டர்ஸ் அண்ட் சன்ஸ், நம்மளாம் அவருக்கு மகன்களாகவும் மகள்களாகவும் அவருடைய பிள்ளைகளாகவும் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறாருன்னு சொன்னா, அவருடைய சிட்சையை என்ன பண்ணுங்க? நம்ம சகித்து தான் ஆகணும். அல்லேலூயா, சகித்து தான் ஆகணும். சகிச்சீங்கன்னு சொன்னா அவர் என்ன பண்றாரு? அவர் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி, அப்பதான் அவர் வந்து உங்களை அவருடைய பிள்ளையாகவே எண்ணிக்கொள்வார். சரி, நான் கொடுக்கிற சிட்சைய என் மகள் அற்பமாய் எண்ணவில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றார் ஆண்டவர்? என்னுடைய மகன் தான், என்னுடைய மகள் தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்வார். இல்லைன்னு சொன்னா அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ரொம்ப அழகா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுறார். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. ஹல்லேலூயா. நீங்க யாருடைய பிள்ளைகளாயிருப்பீங்க? வேசி பிள்ளைகளாயிருப்பீங்களே. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, then are ye bastards and not sons. ஹல்லேலூயா. அப்போ ஏன் ஆண்டவர் நம்மளை மட்டும் சிட்சிக்கிறாரு? இவ்வளோ ஜெபிக்கிறோமே, இவ்வளோ பைபிள் படிக்கிறோமே, இவ்வளோ நேரம் நம்ம உபவாசிக்கிறோமே, எவ்வளோ நாள் உபவாசிக்கிறோம், நம்ம எல்லாம் பண்றோம், ஆண்டவர் நம்மளை தான் சிட்சிக்கிறாரே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவருடைய பிள்ளை இல்லைங்க. நீங்க வேசியின் பிள்ளை இல்லையே, அவருடைய பிள்ளை. அப்ப அவருடைய பிள்ளைகளை அவருக்கு சிட்சிக்க அதிகாரம் இருக்குதே. சிட்சித்தாதானே நம்ம வந்து அவருடைய வழியில நம்ம நடக்க முடியும். அதற்காக தானே தேவன் நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது பாத்தீங்களா, அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? கேட்டீங்களா? கேட்டீங்களா? சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு பயந்து பயந்து நம்ம நடந்தோமே. ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல அப்பா அம்மா நம்மளை கண்டிக்கும் போது சிட்சித்த போது பயந்து பயந்து அவர்களுக்கு பயந்து நடந்தோமே. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்கள்
அப்போ எவ்வளோ அஞ்சி நடக்கணும் நீங்க? யாருக்கு? ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? நடக்கணும்ல. அவர் போன்னு சொன்னா போகணும், போகாதுன்னு சொன்னா போகக்கூடாது. உட்காருனா உட்காரணும், எழுந்திரினா எழுந்திரிக்கணும். அத்தானேங்க நம்மளுடைய அப்பா அம்மா சொன்னா நம்ம செய்யறது. அப்ப அதே தானே நம்மளுடைய பரமபிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. நம்ம நடக்கணும்ல, அவருக்கு அடங்கி நடக்கணும்ல. ஆனா நம்ம அவருக்கு கீழ்ப்படியாம அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நம்ம இஷ்டப்படி நடந்தா, நம்ம இஷ்டப்படி செஞ்சா, நம்மளே ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டு நம்ம பண்றதெல்லாம் ரைட், நம்ம பண்றதெல்லாம் பரிசுத்தம் நம்ம நினைச்சுக்கிட்டா, ஹல்லேலூயா. அப்ப எங்க ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? அப்ப நீங்க ஆண்டவர் மேல நம்ம அன்பு கூறுறோம் நம்ம சொல்லி என்ன பிரயோஜனம்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிலையே, அவருடைய வார்த்தைக்கு அடங்கி நடக்கலையே. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் சொல்லணும் அப்புறம்? ஹல்லேலூயா அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பயந்து நடுங்கணும்ல. அப்போ அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். நல்லதுன்னு சொல்லிதான் அவங்க கொஞ்ச காலம் சிட்சிக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய பரமபிதா இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, ஆமென், நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். இதுதாங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ எதற்காய் தேவன் நம்மை சிட்சிக்கிறார்? நம்மளுடைய பிரயோஜனத்திற்காக. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடப்போம், அவருடைய வார்த்தைக்கு அடங்கி இருப்போம், அவர் மேல அன்பு கூறுறோம்னு சொல்லி அவர் சொல்லுகிறபடி செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஹல்லேலூயா, இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக தானே. அவர் சிட்சிக்கிறதுனால நம்ம எங்க போறோம்? பரலோகம் போறோம். நம்ம எங்க போறது இல்ல? பாதாளம் போறது இல்ல. ஐயோ, நம்மளை சிட்சிக்கிறதுனால தேவன் நம்மளை பாதாளத்திலிருந்து மீட்டெடுக்கிறாரே, அந்த நரக ஆக்கினைக்கு நம்மளை மீட்டெடுக்கிறாரே, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறாரே, பிசாசின் பிடியிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறாரே, வேலியின் புத்திரர்களாய் இராதபடிக்கு அவருடைய புத்திரர்களாய் நம்மளை மாற்றிக்கொண்டு இருக்கிறாரே. வேலியாளின் பிள்ளைகள், வேலியாளின் புத்திரர்கள் எனப்படுகிறவர்களாய் இராதபடிக்கு, ஹல்லேலூயா, இயேசுவின் பிள்ளைகளாய் மாறும்படிக்கு தான் தேவன் உங்களையும் என்னையும் சிட்சிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணலாமா? அற்பமாய் எண்ணலாமா? அற்பமாய் எண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யறதே தான் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் தான் நமக்குள்ள இருக்கும், பழைய மனுஷனுடைய காரியங்கள் தான் நமக்குள்ள இருக்கும், பழைய மனுஷனுடைய யோசனைகள் சிந்தைகள் தான் நமக்கு இருக்கும். ஆண்டவர் எவ்வளோ சொன்னாலும் நம்ம அவர் சொல்றத நம்ம கேட்கவே மாட்டோம். நமக்கு எது இஷ்டமோ, நமக்கு எது ரொம்ப பிடிக்குமோ, நமக்கு எது சரியான வழி நம்மளுடைய சிந்தைக்கு தோணுதோ அதை தான் நம்ம செய்வோம். எதையுமே ஆண்டவரிடத்துல கேட்கறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதையுமே ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறது இல்லை. உலகக்குரிய காரியத்தையே தேவன் விசாரிக்கணும்னு சொல்றாரு. சரி, உலகத்துக்குரிய காரியத்தை செய்யணும்னா விசாரிக்கலன்னா போச்சு. அட்லீஸ்ட் ஆவிக்குரிய காரியத்துல, ஆண்டவரே நான் சரியா இருக்கிறேனா, நான் சரியான வழியில நடக்கிறேனா, நான் சரியான கிரியைகளை செய்கிறேனா, நான் உம்மை பிரியப்படுத்துகிறேனா, தெராசிலே அப்பா நீங்க என்னை நிறுத்தும் பொழுது, என்னுடைய கிரியைகளை நிறுத்தும் பொழுது அந்த கிரியைகள் உமக்கு உகந்த கிரியைகளாய் காணப்படுதா அப்படின்னு அதையாச்சும் கேட்கிறோமா? அதனாச்சும் கேட்கணும்ல. கேட்டாதானுங்க, அவரிடத்துல கேட்டாதானே அவர் சொல்லுவார். நம்ம கேட்காம நம்மளே நினைச்சுக்கிட்டு நம்மளே செஞ்சோம்னா அவர் எப்படி பேசுறதுக்கு இடம் நம்ம கொடுக்குறோம்? எல்லாம் நம்ம சுயத்தின்படியும் நம்மளுடைய மாம்சத்தின்படியும் செய்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இப்படி செஞ்சுட்டு நம்ம என்ன சொல்லிக்கிறோம்?
நம்மளாம் யாருன்னு சொல்லிக்கிறோம்? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அப்படியே நடக்கிறவர்கள். வெளி வேஷமாய் மனிதர்களுக்கு முன்பாக அப்படி நம்ம காமிச்சுக்கலாம். அல்லேலூயா. நல்லா பரிசுத்தமா, ஐயோ அந்த சிஸ்டர், நான் யாரையும் சொல்லக்கூடாது, என்னதான் சொல்லணும், அந்த சிஸ்டர் எவ்வளோ பரிசுத்தமா இருக்கிறாங்க பா, அப்படியே ஜெபிக்கிறாங்க, எப்படி உபாசிக்கிறாங்க, அப்படியே வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கணும். இதெல்லாம் வெளியே வேஷம். உள்ளுக்குள்ளார என்ன ஆகல? ஒன்றும் மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை. அப்ப தேவன் எப்படி அங்கீகரிப்பாருங்க? ஹல்லேலூயா. அப்போ நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்லி, ஆண்டவரே உங்களை நேசிக்கிறோம், உங்களை நாங்கள் அன்பு கூறுகிறோம். வசனம் சொல்லுது, முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் நீ யாரிடத்தில் அன்பு கூறணும் இருக்கு? தேவனிடத்திலே அன்பு கூறுவாயாக. இதுதான் எப்படி ஆண்டவர் சொல்ற முக்கியமான கட்டளை. அப்போ நம்ம அன்பு கூறுறோம்னு சொல்லிட்டு, ஆனா ஆண்டவருக்கு நம்ம ஒரு வார்த்தையும் கீழ்ப்படியில, வெளி வேஷமா எல்லார் கண்களுக்கு அன்பு கூறுற மாதிரி காமிச்சுக்கிறோமே தவிர, உள்ள தேவன் சொல்லுகிற ஒரு காரியத்தையும் நம்ம கீழ்ப்படுகிறதே கிடையாது. அப்போ தேவன் எப்படி பிரியமாயிருப்பார்? தேவனுடைய அன்பு எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாளிலே எனக்கு அருமையான தேவஜனமே, இப்பொழுதும் தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் நமக்கு நேராய் வருகிறது என்று சொன்னார். எதற்காய் அவர் எச்சரிக்கிறார்? எதற்காய் இந்த எச்சரிப்பின் சத்தம்? ஹல்லேலூயா. நம்ம மாறணும், நம்ம அவரை போல மாறணும், அவரை போல நடக்கணும், அவரை போல வாழணும். இப்போ என்னன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது, இந்த உலகத்துல இருந்துகிட்டு இந்த உலகத்தை விட்டு வேறு பிரித்தெடுத்த ஜீவியத்தை வாழணும்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டம் பிள்ளைகளா. ஏன்னு சொன்னா, நீங்க வாழ்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? அசுத்தம் நிறைந்த இடம். அது பரிசுத்தமான இடம் அல்ல. ஆனா நீங்க பரிசுத்தமா இருக்கணும்னா அப்ப எப்படி வாழணும்? எப்படி தாமரை இலை தண்ணீரிலே இருக்கிறதோ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழணும். ஆமென். தாமரை இலைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? ஹல்லேலூயா. தண்ணி என்ன ஆகாது? தண்ணியிலே தான் இருக்கும். ஆனா தண்ணி என்ன ஆகாது? ஒட்டாது. அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். இந்த உலகத்திலே தான் நம்ம வாழணும். ஆனா எப்படி வாழணும்? உலகத்தை ஒட்டி வாழக்கூடாது. உலகம் எப்படி வாழுதோ அப்படி வாழக்கூடாது. ஆமென். அப்படின்னா என்னன்னா, என்ன சொல்றார் ஆண்டவர்? பரிசுத்தமான வாழ்க்கை. இப்போ எடுத்துக்கோங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். அது நமக்கு எல்லாருக்கும் நல்ல மனப்பாடமா தெரிஞ்ச வசனம். ஆண்டவர் அடிக்கடி நம்மளோடு பேசுகிற வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்கோங்க, 1-2 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? இப்பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா, இதுதான் வேறு பிரித்தெடுத்த ஜீவியம். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம போட்டோம்னா நம்ம வேறு பிரித்தெடுத்த ஜீவியம் சொல்லவே முடியாதுங்க. நம்ம புரிஞ்சுக்கணும்.
எப்படி வாழணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் நமக்கு. நம்மளுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். முதல்ல என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் இருக்கவும் தேவனுக்கு பிரியமான, அது எப்படிப்பட்ட ஜீவ பலி? இது ஏற்கனவே ஆண்டவர் நம்மளோடு பேசி இருக்கிறார், இருந்தாலும் அவர் மீண்டுமாய் பேசுகிறார். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. ஆண்டவரே, நான் என்ன ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றது அல்ல, உமக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியாக, அவருக்கு பிரியமான ஜீவ பலியாய் வாழும்படியாக நம்ம அந்த அளவுக்கு நடக்கணுமே. அல்லேலூயா. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க இந்த புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் செய்வீர்களானால், அல்லேலூயா, அப்போ நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்க மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புத்தியுள்ள ஆராதனை உங்களுக்குள் காணப்படுமானால் நீங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி புத்தியுள்ள ஆராதனையை நீங்கள் செய்யும் பொழுது, இந்த பிரபஞ்சத்தின் வேஷத்தை நம்ம தரிக்காம நம்ம நல்லா புரிஞ்சுப்போம். தேவனுடைய நன்மை எது, தேவனுடைய பிரியம் எது, தேவனுக்கு பரிபூர்ணமான சித்தம் எது என்பதை நமக்கு புரியத்தக்கதாக, பகுத்தறியத்தக்கதாக, பகுத்தறியத்தக்கதாக நம்மளுடைய மனம் என்ன ஆகுமாங்க? புதிதாக்கப்படுகிறதுனாலே புதிதாக்கப்படும். அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம புத்தியுள்ள ஆராதனை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகணுங்க? புதிதாக்கப்படணும். இந்த மனம் புதிதாக்கப்படுகிற அனுபவம் நமக்குள் உண்டானாதாங்க நம்ம மறுரூபமாக்கப்பட முடியும். அல்லேலூயா. அவருடைய வருகையிலே எக்கால சத்தங்கள் தொனிக்கும் பொழுது இமை பொழுதிலே மறுரூபமாகுவோம்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோமே, பாட்டு பாடுறோமே, ஜெபிக்கிறோமே. எப்படிங்க மறுரூபமாக்கப்பட முடியும்? மனம் புதிதாக்கப்பட்டாதானே. ஒரு மாற்றமும் இல்லை, பழைய மனுஷனை போலவே வாழ்ந்து நம்ம ஆண்டவர்கிட்ட எதையுமே கேட்கறது இல்லை. அவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்ல வராருன்னு புரியறதுக்கு நமக்கு என்ன இல்லைங்க? பகுத்தறியத்தக்க அந்த வரம் நமக்குள்ள செயல்படல. அந்த பகுத்தறியக்கூடிய கிருபை தேவன் நமக்கு கொடுத்தாதான், அல்லேலூயா, அந்த கிருபையை நமக்கு தேவன் தரணும். அது தந்தாதான் நமக்கு என்ன புரியும்? தேவனுடைய நன்மை எது, தேவன் எதை நன்மைன்னு சொல்றாரு, தேவன் எதை பிரியமும் சொல்றாரு, தேவன் எதை அவருக்கு சித்தம், பரிபூர்ணமான சித்தம் எதை சொல்றாருன்னு சொல்லி நம்மளால பகுத்தறிய முடியுமே. அந்த பகுத்தறிந்தாதான் நம்ம மனம் என்ன ஆகுங்க? புதிதாக்கப்படும். அப்போ இந்த அறியக்கூடிய கிருபைகள் தேவன் நமக்கு தரணும்னா, முதல்ல நம்ம இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை என்ன செய்யக்கூடாதுங்க? தரிக்க கூடாது. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து உலகத்தை போலவே வாழ்ந்து கொண்டு நான் புதிய சிருஷ்டின்னு சொன்னா எப்படிங்க புதிய சிருஷ்டியா இருக்க முடியும்? அல்லேலூயா. அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. நான் முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம சரீரங்களை பரிசுத்தத்திலே காத்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தத்திலே நம்ம பங்குள்ளவர்களாய் ஆகணும்னு சொல்லிதான் தேவன் என்ன பண்றாரு? நம்மள சிட்சிக்கிறார். முதல் ஸ்டெப்பு. நம்மளை ஏன் சிட்சிக்கிறார் ஆண்டவர்னா, முதல்ல நம்ம பரிசுத்தமா மாறணும், பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறணும்னு சொல்லிதான் நம்மளை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த
பங்குள்ளவர்களாய் நம்ம மாறும்போது தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்ம ஜீவ பலியாக நம்மை நாமே ஒப்பு கொடுக்க முடியும். அதுவும் எப்படிப்பட்ட ஜீவ பலிங்க? அவருக்கு பிரியமான ஜீவ பலி. அல்லேலூயா. அப்படியாய் தேவன் நம்ம தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்க முடியும். அப்போ அது ஒப்பு கொடுத்த பிற்பாடுதான் நம்ம செய்கிற ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை? புத்தியுள்ள ஆராதனை என்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்போ ஒரு புத்தியுள்ள ஆராதனைனா இதெல்லாம் இருக்கணுமே. புத்தியுள்ள ஆராதனையில நம்ம பங்கு பெற்று இத்தனை வருடங்கள் நான் சபைக்கு செல்கிறேன், நான் வேதத்தை வசனங்களை கேட்கிறேன், பிரசங்கங்களை கேட்கிறேன் என்று சொல்லி புத்தியுள்ள ஆராதனை தான் நான் செய்கிறேன் என்று சொன்னால் ஏன் பகுத்தறிவு இன்னும் வரவில்லை? ஏன் எது தேவனுடைய நன்மை, எது தேவனுடைய பிரியம், எது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை? ஏன் மனம் இன்னும் புதிதாக்கப்படவில்லை? இதெல்லாம் ஆகலன்னு சொன்னா அப்ப எங்க மிஸ்டேக்குங்க? நம்ம ஆராதனையில மிஸ்டேக். ஹல்லேலூயா. நம்ம ஆராதனையில மிஸ்டேக்கு. நம்ம புத்தியுள்ள ஆராதனை செய்யல. ஏனோ தானோன்னு கடமைக்கு போறோம், கடமைக்கு வரும். புத்தியுள்ள ஆராதனை இல்லையே. புத்தியுள்ள ஆராதனை இல்லைன்னா எதுவுமே நடக்காதே. ஆதலால் தான் அநேக கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொண்டு நாங்கள் சபைக்கு செல்கிறோம், நாங்கள் வேதத்தை தியானிக்கிறோம், நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக்கொண்டு ஹல்லேலூயா தேவன் மிகவும் துக்கப்படுகிறார். ஹல்லேலூயா சொல்லிக்கொண்டு இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். உலகம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி நடக்கிறாங்களே. ஹல்லேலூயா. உலகத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறதுக்கும் வித்தியாசமே இல்லாம நடக்கிறாங்களே. நம்மளுடைய நடையாகட்டும், உடையாகட்டும், உடுக்கிற உடையாகட்டும், நம்மளுடைய செயல்கள் ஆகட்டும், எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் வரணும் இல்லைங்க. உலகம் எப்படி ட்ரெஸ் பண்ணுதோ அப்படியே ட்ரெஸ் பண்ணிக்கிறோமே. உலகம் எப்படியெல்லாம் ஒரு தன்னை அழகுபடுத்தி கொள்ளுதோ அந்த மாதிரி நம்மளும் நம்மை நாமே அழகுபடுத்தி கொள்கிறோமே. உலகம் எல்லாம் எந்தெல்லாம் உலகம் நல்ல என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லி என்ஜாய்மெண்ட்னு சொல்லி எதுக்கெல்லாம் உலகம் போகுதோ அங்கெல்லாம் நம்மளும் போறோமே, என்ஜாய் பண்றோமே. ஒரு வித்தியாசமே இல்லையேங்க, வித்தியாசமே இல்லையேங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அப்படி இருக்கும் பொழுது நம்ம சொல்லிக்கிறோம், நம்மளாம் யாருங்க? நாமெல்லாம் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை நாங்கள் தரிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நாங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்கிறோம்னு சொல்லிக்கிறோம். அப்போ இது யாரு பார்த்து யாரு சந்தோஷப்பட முடியும்? வெளியில இருக்கிற மனுஷர்கள் தான் சந்தோஷப்பட முடியும். மனுஷர்கள் வேணா நம்மள சொல்லலாம், அப்பா வெரி குட், அந்த சபையில இருக்கிற விசுவாசிகள் இவங்க இந்த சபைக்கு போறாங்க, எல்லாம் சூப்பர்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயங்க. எந்த சபைக்கு போறோமோ அதை குறித்து கவலை இல்லை. ஆனால் எந்த இடத்திலே புத்தியுள்ள ஆராதனை நடக்குகிறதோ அந்த இடத்துல நம்ம பங்குள்ளவர்களாய் காணப்படணும். எந்த இடத்துல புத்தியுள்ள ஆராதனை உண்டாகுகிறதோ அது நம்ம தான் பகுத்தறியணும். அந்த ஆராதனையிலே நம்ம பங்கு பெறும் பொழுது நம்ம பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியுதா? நம்மால் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாய் நம்மால் ஒப்பு கொடுக்க முடிகிறதா? இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் பகுத்தறியக்கூடிய கிருபைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரா? நம்ம மனம் புதிதாக்கப்பட்டிருக்கிறதா? நமக்குள்ளே மாற்றம் வந்திருக்குதா? அப்படின்றத நம்ம தானே பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கு இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு? ஹல்லேலூயா. எந்த இடத்துல எந்த உலகத்துல மூல முடுக்குல இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, அந்தந்த இடத்துல தேவனுக்கு பிரியமான புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாக தான் தேவன் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
எங்க இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்குது, எவ்வளோ கான்டினென்ட்ஸ் இருக்குது. அந்த மூலை முடுக்குல வாழ்கிற எந்த ஜனமா இருந்தாலும் சரி, இதுதான் வழி அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட புத்தியுள்ள ஆராதனை செய்கிற இடத்துல நாம இருந்தோம்னா தான் ஹல்லேலூயா, நம்மளால என்ன செய்ய முடியும்? பரலோகம் போக முடியும். மனம் புதிதாக்கப்படும். நம்ம வேறு பிரித்தெடுத்த ஜீவியம் வாழ முடியும். அப்பந்தான் நம்மளால என்ன ஆக்க முடியும்? மறுரூபமாக்கப்பட முடியும். அப்பந்தான் தேவன் நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து செல்வார். இப்ப இது நடக்காத காரணத்தினாலதான் தேவன் என்ன பண்றாரு? நம்மளை சிட்சிக்கிறார். இதெல்லாம் நடக்கல, எதுவுமே நடக்கல. நம்ம பரிசுத்தத்தையும் காத்துக்கொள்ள முடியல, நம்ம அவருக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க முடியல, நம்ம இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷத்தை நாம தெரியாமல் இருக்க முடியல, அவருக்கு பிரியம் எது, நன்மை எது, அவருடைய சித்தம் எதுன்னு பகுத்தறிய முடியல, மனம் புதிதாக்கப்படவே இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை. சபைக்கு போறோம், வருஷக்கணக்கா போறோம் வரோம், நமக்குள்ள ஒரு மாற்றமும் இல்லை, நம்ம குடும்பத்துல ஒரு மாற்றமும் இல்லை. எல்லாம் இருக்கிறபடியே இருக்கிறதுனால தான் ஆண்டவர் பார்க்கிறாரு, சிட்சிக்கிறார். ஐயோ, உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறார்களே, இன்னும் உணர்வடையவில்லையே, இன்னும் உணர்வு வரவில்லையேன்னு சொல்லி சிட்சிக்கிறார். அந்த சிட்சையை தான் நம்மளும் என்ன பண்ணிடுறோம்? அற்பமா எண்ணிடுறோம். அவர் எதுக்கோ சிட்சிக்கிறார், என்னன்னு தெரியல. முதல்ல நிறைய பேருக்கு அது சிட்சைன்னே தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. முதல்ல நம்ம சிட்சிக்கிறாரு ஆண்டவர்ன்றது முதல்ல தெரிந்துக்கணும். ஆண்டவர் தான் நம்மளை சிட்சிக்கிறாரு. ஹல்லேலூயா. அது தெரிஞ்சாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? அந்த சிட்சையை அற்பமா எண்ணாமல் இருக்க முடியும். அப்ப ஆண்டவர் தான் சிட்சிக்கிறாரா இல்லையா என்பதை பகுத்தறியணும்னா முதல்ல என்ன வேணும்? பகுத்தறிக்கூடிய கிருபைகள் வேணுமே. அது இல்லாததுனால தான் ஆண்டவர் சிட்சிக்கிறாரா இல்லை என்ன நடக்குது நமக்கு வாழ்க்கையில புரியல. ஏன்னா தேவனுடைய நன்மை எது, தேவனுடைய பிரியம் எது, தேவனுடைய சித்தம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அங்க பகுத்தறிவே கிடையாது. அப்போ தேவன் சிட்சிக்கிறாரா என்னன்னோ நமக்கு புரியாது. மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறோம். இதுதான் ஆண்டவர் இந்த உபவாச நாட்களிலே முதல் நாள்ல இருந்து சொல்லி நிற்கிறாரு. எப்பா, ஏன் இந்த அனுபவம்லாம் வருது பாத்தியா? இந்த அனுபவம்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நீ எவ்வளோ வெகுவாய் சிட்சிக்கப்பட்டு சிட்சை தான் உனக்கு நடக்குதுன்னு தெரியாம இருக்கியேப்பா, இன்னும் உணரலையேப்பா. இப்போ உணராம கடைசியா என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? போ, பிசாசு கையில ஒப்பு கொடுத்துடுறார். ஹல்லேலூயா. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? கடின இருதயம். இதுக்கு காரணம் என்ன? கடின இருதயம். அப்ப இந்த கடின இருதயம் இருந்துச்சுன்னு சொன்னா தேவன் எவ்வளவு சிட்சித்தாலும் அந்த சிட்சையை என்ன பண்ண முடியாது? ஹல்லேலூயா, புரிந்து கொள்ளவே முடியாது. புரிஞ்சா கூட அதை கண்டுக்காத மாதிரியே இருப்பாங்க, அற்பமா எண்ணுவாங்க. அதுதான் கடின இருதயம். அற்பமா எண்ணுறாங்க பாத்தியா சிட்சைய, பாத்தீங்களா? அதுதான் என்னது? கடின இருதயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்துல நீங்க பின்னாடி திருப்பி வாசிச்சு பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்துல அழகா போட்டிருக்கிறார் ஆண்டவர். அப்படியானால் என்ன? இஸ்ரவேல் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். கேட்டீங்களா? சிட்சையை அற்பமா என்ன 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 நடக்கும்? இருதயம் என்ன ஆயிடுங்க? கடினப்பட்டு போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயம் கடினப்பட்டு போயிடும். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கே. அப்போ நம்மலாம் எந்த லிஸ்ட்ல வரும்? நம்ம அடையணுமா அடையக்கூடாதா?
மற்றவர்கள் இன்னும் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறார்கள். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கனநித்திரையின் ஆவியும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்றே. கேட்கும் போதே மன வருத்தமா இருக்குதுங்களே. எவ்வளவு சொல்லியும் தேவனுடைய சிட்சை அவர் சிட்சித்து கடினப்பட்டு போகும்போது என்ன நடக்குதுங்க? அவர்கள் கடினப்பட்டதுனால கனநித்திரையின் ஆவியை கொடுத்துடுறாரு. காணாதிருக்கிற கண்கள், கேளாதிருக்கிற காதுகள் தேவன் அவர்களுக்கு கொடுத்து, அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுதற்கான கல்லும் பதிலுக்கு பதில் அளித்ததலுமாக்க கடவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இருதயம் கடினப்பட்டு போச்சுன்னா நம்ம புத்தியுள்ள ஆராதனை தான் செய்கிறோமா, புத்தி இல்லாத ஆராதனை செய்கிறோமானே கண்டுபிடிக்கவே முடியாதாம். நம்ம எந்த ஆராதனை செய்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்றார். புத்தியுள்ள ஆராதனை செய்யும் போதுதான் நமக்கு பகுத்தறியக்கூடிய கிருபைகள் தேவன் தருவார். புத்தி இல்லாத ஆராதனையில நம்ம பங்கு பெற்றோம்னா அந்த பந்தி அப்படின்னு போட்டிருக்குல்ல, அன்றியும் அவர்களுடைய பந்தி. அந்த பந்தினா என்னது? நம்ம ஒன்று கூடி நம்ம ஒரு இடத்துல ஒன்றாய் நம்ம ஃபெலோஷிப்னு சொல்லுவாங்க, அதாவது ஐக்கியமா இருந்து பந்தி இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல அவர்களுக்கு அது என்னவா மாறுதான்? சுருக்கும் கண்ணியும் இடறுதற்கான கல்லும் பதிலுக்கு பதில் அளித்ததுமாக கடவது அப்படின்னு சொல்லிடுறார். அது முதல்ல நமக்கு சுருக்கா மாறுது, அப்புறம் கண்ணியா மாறுது, இடறுதற்கான கல்லா மாறிடுது. அல்லேலூயா. எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எந்த இடத்துல ஐக்கியமா இருந்து அந்த எந்த இடத்துல நம்ம பந்தியெல்லாம் சாப்பிடுறோமோ, அந்த புத்தி இல்லாத ஆராதனை செய்கிற இடத்துல நம்ம மாட்டிக்கொண்டு, அந்த இடத்துல ஐக்கியம் வைத்து கொண்டு, அந்த இடத்துல நம்ம பந்தி இருக்கும்போது அது என்னவா மாறுது? கண்ணி இடறுதற்கான கல் நமக்கு சுருக்காய் மாறுகிறது. அல்லேலூயா. ஏன் நம்ம புத்தி இல்லாத ஆராதனையில பங்கு பெறுறோம்னா, அங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சிட்சித்து நம்ம இன்னும் அந்த சிட்சையை அற்பமாகவே எண்ணி நம்ம இருதயத்தை என்ன பண்ணிட்டோம்? கடினப்படுத்திட்டோம். அப்ப இருதயம் கடினப்பட்டு போனா பகுத்தறியக்கூடிய கிருபை எப்படி வரும்? எது தேவனுக்கு பிடிக்கும், எது தேவனுக்கு பிடிக்காதுன்னு எப்படி தெரியும்? தெரியாதே. நம்ம நினைச்சுப்போம் நம்ம கரெக்டா செய்யறோம், ஆண்டவர் பிடிச்சது செய்யறோம். ஆனா ஆண்டவர் சிரிச்சுட்டே இருக்கிறாரு. ஐயோ மகனே, நீ செய்கிறது புத்தி இல்லாத ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை இல்லையேன்னு சொல்றாரு. ஆனா சொல்லி 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 நம்ம என்ன பண்றோம்? இருதயத்தை கடினப்படுத்திக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, காணாதபடி அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது. ஐயோ, படிக்கும் போதே பயமா இருக்கு. அவங்க கண்கள் காணாதபடி, கண்கள் என்ன ஆயிடுமா? அந்தகாரமாயிடுமா, இருட்டாயிடுமா, கண்ணே தெரியாது. ஹல்லேலூயா. அவங்க செய்யறது தான் ரைட்டுன்னு நினச்சிப்பாங்க. நம்ம செய்யறது நம்ம ரைட்டுன்னு நம்ம நினச்சிப்போம். அந்த ஒரு நிலைமைக்கு வந்துடும். யார் என்ன சொன்னாலும், தேவனே இறங்கி பேசினாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? மாற மாட்டோம். ஏன்னு சொன்னா, நம்ம கண் அந்தகாரப்பட்டு அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீது சொல்லி இருக்கிறானே. ஹல்லேலூயா. அப்போ இதுக்காகவா தேவன் சிட்சிக்கிறாரு? இப்படி ஆகணும், இந்த நிலைமைக்கு வரணுன்றதுக்காகவா தேவன் சிட்சிக்கிறாருங்க? எதற்காக தேவன் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார்? அவர் நேசிக்கிறபடினாலே தானே சிட்சிக்கிறார். அப்ப அவருடைய சிட்சை எதற்காக? அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாய் மாறும்படி தானே சிட்சிக்கிறார்.
அந்த பரிசுத்தத்திலே நாம் பங்குள்ளவர்களாய் மாறாதபடிக்கு நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு புத்தி இல்லாத ஆராதனையில் நாம் பங்கு பெறுவோமானால், ஹல்லேலூயா, தேவன் என்ன பண்ணிடுவாரு? இந்த கன நித்திரையின் ஆவி, காணாதிருக்கிற கண்கள், கேளாதிருக்கிற காதுகள், பந்தி, அவர்களுடைய பந்தி சுருக்கும் கண்ணியும் இடறுவதற்கான கல்லும், காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட்டு அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும். யார் குனிய பண்றா? பிசாசு. நல்லா கவனிச்சுக்கணும். யார் அப்படி பண்ணுவா? இந்த மாதிரி கனநித்திரையின் ஆவினால அது ஒரு பிசாசு. அந்த பிசாசு நம்மளை ஆட்கொண்டு நம்மளை எப்போதும் அதுக்கே கீழ்ப்படியும்படியாக நம்ம செஞ்சோம். எப்போன்னு கேட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, நம்ம அவருடைய சிட்சையை அற்பமா என்றோம். பார்த்தீங்களா? அவருடைய சிட்சை, அவர் சிட்சித்து எவ்வளோ பிரச்சனை, பாடு, உபத்திரவம் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம அதை அற்பமா அசட்டை பண்றோம்ல. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, தேவனுடைய அன்பை இழந்து விடுகிறோம். தேவனுடைய அன்பை இழந்துட்டோன்னு சொன்னா அவர் யார் கையில ஒப்பு கொடுத்துருவாரு? பிசாசின் கையிலே ஒப்பு கொடுத்துருவாரு. அப்ப பிசாசு நம்மளை ஆட்கொண்டுருச்சுன்னா இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி கொடுக்கிறாரு, அவருடைய சிட்சையை அற்பமா எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அவருடைய சிட்சையை அசட்டை பண்ணக்கூடாது. ஏதோ ஆண்டவர் சிட்சிக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சுனாலே உடனே விழுத்துக்கணும். என்னமோ பிரச்சனை, நம்ம எங்கேயோ தப்பு போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து நம்ம புத்தியுள்ள ஆராதனை செய்கிறோமா? நமக்குள்ள பரிசுத்தம் இருக்குதா? நம்ம ஜீவ பலியாய், அவருக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்துருக்குறோமா? அவருக்கு எது பிரியம், எது சித்தம், எது நன்மை அப்படின்றத நம்ம செய்கிறோமா? அந்த பகுத்தறியக்கூடிய கிருபை நமக்கு இருக்குதா இல்லையா அப்படி நம்ம தானே ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. இந்த சுய பரிசோதனை நம்ம செய்து கொண்டு அடுத்து நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் தப்பிச்சோம். இல்லைன்னு சொன்னா இருதய கடினப்பட்டு, இப்போ நம்ம ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்துல 7, 8, 9, 10 வசனங்களில் வாசித்தபடி நடக்கும். ஹல்லேலூயா. கடின இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் இதைதான் பண்ணிடுவார். பிசாசு கிட்ட ஒப்பு கொடுத்துருவார். பிசாசு முழுமையாய் ஆட்கொண்டுடும். அப்புறமா வெளியே வர முடியுமா, வர முடியாதான்னு கேட்டீங்கன்னா வர முடியும். அதுக்கப்புறம் நீங்க மன்னிப்பு கேட்டு, முட்டி போட்டு, மண்டியிட்டு, அழுது, பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல பாடுகள், பல உபத்திரவங்கள் படணும். அதுக்கப்புறம் ஆண்டவர் எப்போ இறங்குறாரோ அப்பதான் உங்களுக்கு விடுதலை. இப்ப அன்பா சொல்றாரு, அடிச்சு சொல்றாரு, எதுக்குமே கீழ்ப்படையிலாம் பிசாசு கிட்ட ஒப்பு கொடுத்துருவார். பிசாசு கிட்ட ஒப்பு கொடுத்த பிற்பாடு அட்லீஸ்ட் நம்ம உணர்ந்து அப்பவாச்சும் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா தப்பிச்சிட்டோம். இல்ல அப்பவும் நம்ம கேட்கலனா கடைசியில அந்த பிசாசு நம்மளை என்ன பண்ணிடுவானா, அடிமைத்தனத்திலே கொண்டு போய், ஹல்லேலூயா, முதுகை எப்போதும் என்ன பண்றானா, குனிய பண்ணும். அவன் குனிய பண்ணி ஹல்லேலூயா, கடைசியில எங்க கொண்டு போய் விட்டுரும்? பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு கேட்ட இந்த வசனத்தின்படி ஹல்லேலூயா, தேவன் இன்றைக்கு நம்மோடு அழகாய் பேசி இருக்கிறார். ஆமென். அவர் எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பாத்தீங்களா? சிட்சையை அற்பமாய் எண்ணாதீர்கள், சிட்சையை அசட்டை பண்ணாதீர்கள். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? எதற்காய் தேவன் சிட்சிக்கிறார்? தம்மை நேசிக்கிறவர்களை நேசிக்கிறார் என்பதற்காக தான் அவர் சிட்சிக்கிறார். அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறபடினால்தான் சிட்சிக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
அதுல நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அந்த சிக்ஷையை நம்ம மதிச்சு, அந்த சிக்ஷையை சகித்து, அப்ப அவருடைய பிள்ளைகளாய் நம்ம எண்ணப்படும் போதுதான் தேவன் நம்மளை அந்த சிக்ஷையிலிருந்து அவர் நம்மளை விடுவித்து அவருக்கு அந்த பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாய் மாற்றும்படி தான் அதை செய்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாய் மாறணும்னு சொன்னா அவர் சிட்சிப்பார். அந்த சிட்சையை அசட்டை பண்றவங்க, அற்பமா என்றவங்களுக்கு என்ன நடக்கும்னு கூட சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆனா அந்த சிட்சிக்கிறாருன்றதையே புரிந்து கொள்ளல, அவர் தேவன் தான் நம்மளை சிட்சிக்கிறாரான்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க அந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னா உங்களையே நீங்க யோசிச்சுக்கணும். இன்னும் உங்களுக்குள் பகுத்தறியக்கூடிய கிருபைகள் இல்லை. எது தேவனுக்கு நன்மை, எது தேவனுக்கு பிரியம், எது தேவனுக்கு சித்தம் அப்படின்றத உங்களால புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னா அப்ப அங்கதான் பிரச்சனை இருக்குது. நீங்க என்ன ஆராதனை செய்யல? புத்தியுள்ள ஆராதனை செய்யல. நீங்க புத்தியுள்ள ஆராதனை செய்தாதான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும். இது புரிஞ்சாதான் நீங்க இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்க மாட்டீங்க. இது புரிஞ்சாதான் நீங்க பரிசுத்தத்துல பங்குள்ளவர்களாய் மாற முடியும். இது புரிஞ்சாதான் நீங்க அல்லேலூயா உங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.